ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேட்மேன் த நைட்டோட இஷ்யூ 8. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் யாராவது பார்க்க வந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கவுண்ட் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோ கூட போகலாம். இந்த மாதிரி ஏற்கனவே எனக்கு நடந்திருக்கு. ஏற்கனவே ரியோ டி ஜானீரோவில் என்னோடய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கட்டாச்சு. மெக்சிகோவில் இருக்கும்போது நான் சிறுத்தைங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு தடவை நான் ஒரு விஷயம் பண்ணும்போதும் இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டே இருக்கேன். அண்ட் இப்போ நான் இந்த பில்டிங்லேருந்து கீழே விழுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஸ் வெயின் சொல்லிக்கிட்டே இருக்கிற அவர் அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்கிறாரு. ஸோ இவருக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஸ் வெயினை காப்பாற்றுறாங்க. ஸோ உன்னோட ஒயர் அருந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, பட் ஆனால் இது யாரோ வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ப்ரூஸ் வெயின் ஒரு வேளை அவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஆண்டன் இவருக்கு முன்னாடியே ஒரு படி முன்னாடியே இருக்கிறான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் வெயின் சொல்றாரு. நம்ம ப்ரூஸ் வெயின் போகிற எல்லா இடத்துக்குமே ஆண்டன் முன்னாடி வர்றது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் வெயினுக்கு சொல்லித்தர மாஸ்டர், ப்ரூஸ் வெயின் அங்கே ரெண்டாவதாக வந்திருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனுக்கு ஒரு மாஸ்டர் சொல்லி இருந்திருக்காரு. ஆனால் ஆண்டன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதும் ஆண்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டருமே கொண்டிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் சொல்றாரு. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி ப்ரூஸ் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துக்கு அவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபிசிக்கலாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம ப்ரூஸ் வெயின் பண்ணி முடிச்சிட்டாரு. ப்ரூஸ் வெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லிமிட்ஸ் இருக்குது. ஸோ லிமிட்ஸ் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டனுக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆண்டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் வெயினை விட எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் வெயினுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ரூஸ் வெயின் அவரோட ஃபியரையும் அவரோட மைண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்காக இப்போ இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துக்கும் ஆண்டன் வருவானா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதை நம்ம கடைசியாக பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த நெருங்க வாங்க ப்ரூஸ் வெயின் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒருத்தர் வெளியில் வந்து நம்ம ப்ரூஸ் வெயினை உள்ளே கூப்பிட்டு நம்ம ப்ரூஸ் வெயின், டாக்டர் கேட்டியோ உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், நீங்கள் ரொம்ப பிஸியான மேன், ஸோ நீங்கள் உள்ளே வரவேற்றதுக்கே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் சொல்ல அதெல்லாம் இருந்துட்டு போகுது. நீ சொன்னது கிட்ட நான் ஃபோனில் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நீ எந்த மாதிரிலாம் பண்ண போகிறன்றதெல்லாம் என்கிட்ட சொன்னல. ஸோ அதில் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கலான்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீ என்னை விட மிகப்பெரிய ஆளுங்ககிட்டலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட, என்கிட்ட இருந்து நீ அப்படி என்ன பெருசாக கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு. உண்மைதான், நான் நிறைய பேர்ட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் தன்னோட மனசை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் புக்கில் சொல்லியிருந்தது எல்லாத்தையுமே நான் படித்து பார்த்தேன். நான் அதை தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே உங்களை தான் இந்த உலகத்திலேயே ஸ்மார்ட்டஸ்ட் மேனுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு என்ன தேவைன்றது. நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் சொல்ல, அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியுது ப்ரூஸ், நீ இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு நைட்டாக நீ மாறணும்னு நினைக்கிற. ஆனால் நீ ஒரு நைட்டாக மட்டும் இருக்க போகிறது கிடையாது, நீ ஒரு டார்க் நைட்டாக இருக்கணும்னு நினைக்கிற. எனக்கு அது புரியுது. ஆனால் என்னோட கேள்வி எல்லாமே உன்னால் இதை தாங்க முடியுமான்றது மட்டும்தான். உன்னால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் அந்த கேள்வியை கேட்க நம்ம ப்ரூஸ் வெயின் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஆனால் ப்ரூஸ் வெயினுக்கு தெரியலை தன்னால் முடியுமா முடியாதா அப்படின்றது. ஸோ நம்ம ப்ரூஸ் வெயின் இங்கே வந்து 2வது நாளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் வெயினுக்கு அவரோட ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த ட்ரைனிங் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரூஸ் வெயின் பண்ணாத எந்த வித ட்ரைனிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. இது டோட்டலாக வேற ஒரு டிஃப்ரெண்ட் லீக்ல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம ப்ரூஸ் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நெஞ்சில் கத்தி வச்சு கிழிக்கிறாரு. பட் ஆனால் உனக்கு வலி இல்லைன்றதை நீ வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கணும், உன்னோட பிரெயினை நீ நம்ப வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சிரிப்பை கொண்டு வரணும். ஸோ எவ்வளோ வலிச்சாலும் நீங்கள் அங்கே சிரிக்கணும். இந்த மாதிரி பிரெயினில் இருக்க எமோஷன்ஸே நீ மாற்றி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே சொல்லித்தராரு. பட் ஆனால் நம்ம ப்ரூஸ் வெயினால அதை முழுசாக பண்ண முடியல. அதுக்கு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. நீ லிமிட்டை தாண்டுற அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒன்று நினைக்கலாம். பட் ஆனால் இப்படி நீ பண்ணாலுமே அந்த இடத்துல இன்னொரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டை நீ திரும்ப தாண்டணும். ஸோ நீ எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லிமிட்டுக்குள்ளே மாட்ட தான் போகிற. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணாலுமே சரி உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் என்ன கேட்குறாரு அப்படின்னா, உனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஸோ உங்களால் இவ்வளோ விஷயம் பண்ண முடியுது, உங்களோட மனசை ஒரு ரோபோட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்க? வெளியில் போய் மற்ற பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வர ப்ரூஸ், நான் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் குறுக்க கேட்குறாரு. நம்ம ப்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், நீ ஏன் இவ்வளோ வச்சுட்டு நீங்கள் உட்காந்துருக்க, நீ ஏன் வெளியில் போய் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்க, அதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, என்னோட கனவு எல்லாமே வேற. என்னோட கனவு என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனை மொத்தமாக நான் ஸ்டடி பண்ணணும். ஸோ இந்த மொத்த மனித இனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டடி பண்ணணும். ஸோ அதுதான் நான் யோசிச்சு வச்சிருக்கிறது. ஸோ வெளியில் போய் ஹெல்ப் பண்ணுறதுனால ஏதாவது மாறிடும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக அதில் எதுவுமே மாறாது. என்னோட ஆசை எல்லாமே இந்த மனித இனத்தை மொத்தமாக ஸ்டடி பண்ணுறது தான். ஸோ இவங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படிலாம் என்னெல்லாம் நடக்கும், ஸோ இந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறேன். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ நான் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா வெளில போய் நல்லது பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீ சொல்ல வரியா? பட் ஆனால் இங்கே அது மேட்டரே கிடையாது. நீ உண்மையிலேயே என் லெவலுக்கு நீ வந்துட்ட அப்படின்னா உனக்கு கீழே தான் நீ எல்லா மனுஷங்களையுமே வச்சு பார்ப்ப.
ஆனா அது தப்பு கிடையாது. முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நீ மேல இருக்கிற அப்டின்னாலும், நீ யாரு? உன்னோட கெப்பாசிட்டி என்னன்றத நீ தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீ மேல இருந்து பார்த்தா மட்டும் தான், இங்க என்ன நடக்குது அப்டின்றது எல்லாமே தெரியும். ஸோ என்னோட கான்ட்ராரில என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பிலாசபர்ஸ்லேருந்து நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டேன் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு சின்ன பசங்க மாரி அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல. இந்த பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் இவங்க எல்லாருமே உனக்கு ஒரு சின்ன பசங்க மாரி அப்டின்னா, ஒரு சின்ன பசங்களுக்கு நீ உதவி பண்ணலாம்ல அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. இந்த பக்கம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வரன்னு. அப்படின்னு இவர் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "இல்ல நீ சின்ன பசங்கன்னு சொல்றல்ல, ஸோ இவங்களுக்கெல்லாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அப்படி சொல்லும்போது நீ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் மேல அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸோ அப்ப அந்த பிலாசபர்ஸ் இவங்க எல்லாரையுமே உனக்கு பிடிக்காதா?" அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வெயின் கேட்கிறாரு. அதுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் அப்படி சொல்லவே கிடையாது. இந்த பிலாசபிலேருந்து எல்லாத்தையுமே இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே நான் படிச்சு முடிச்சுட்டேன். ஸோ இந்த உலகத்துல மக்கள் கடவுள எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றதுலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். அட் த சேம் டைம் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உனக்கு இன்னும் புரியலன்னு நெனைக்கிறேன். நம்ம எதுவுமே இந்த இடத்துல ஒரு விஷயமே கிடையாது. இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயமே கிடையாது. ஆனா, அட் த சேம் டைம் இங்க எல்லாமே முக்கியமான விஷயமாவும் இருக்கும். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா, 2த்தையுமே இந்த விதமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ப்ரூஸ் வெயின், "இல்ல எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு புரியிற மாரி இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, இந்த இடத்துல எதுவுமே மேட்டர் கிடையாது. ஏன் அப்டின்னா, எல்லாமே கடைசில அழிய தான் போது. எல்லாமே கடைசில சாவ தான் போறோம். ஸோ எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, இம்மோர்டல் அப்டின்ற மாரியும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அட் த சேம் டைம் இப்படியே நீங்க விட்டீங்க அப்டின்னா, இருக்கிற இந்த ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அப்டி போயிரும். ஸோ நம்ம இருக்கிறது ஒரு லைஃப் தான். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிரும். ஸோ இந்த இடத்துல எதுவுமே மேட்டர் கிடையாது. ஸோ எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அட் த சேம் டைம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப். ஸோ இந்த காஸ்மோஸ், இந்த யூனிவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் வொர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ல தான் அது வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு இந்த பக்கம் டைமண்ட், இந்த பக்கம் மணி, இந்த பக்கம் காரு, பில்டிங், பங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் வச்சிருக்கலாம். ஆனா எப்படி பார்த்தாலும் எல்லாமே தூசி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம மனுஷங்கள்ல இருந்து, இந்த யூனிவர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டஸ்ட்னால கிரியேட் ஆனது தான். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு தூசி அப்படின்ற மாரி இத பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு. அட் த சேம் டைம் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு உன்னால போகவும் முடியாது. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல எல்லாமே ஒண்ணுமே இல்ல அப்படின்றதும் வருது. அட் த சேம் டைம் எல்லாமே ஒண்ணு தான் அப்படின்றதும் வருது. ஸோ நம்ம ப்ரூஸ் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சில விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, பொதுவாவே நம்ம மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனித இனங்கள் மொத்தத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ மேல, கீழ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல், ஆவரேஜ், குட், பெட்டர் அப்படின்ற மாரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சத்துல அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இங்க எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ அதுதான் இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம, உனக்கு நீ நெனச்சிட்டு இருக்க விஷயங்கள், ஸோ வெளியில போய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிமினல்ஸ்லாம் இது பண்ணி, இந்த மொத்த தப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தடுத்து நிறுத்தி, ஸோ மொத்த கிரிமினல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, உன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும். ஸோ ஒரு ஜஸ்டிஸ் இருக்கிற ஒரு சொசைட்டி, ஒரு எந்த ஒரு கிரைமே இல்லாத ஒரு இத வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிற. ஸோ ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு ஐடியா. ஸோ உன்னோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. ஸோ உன்ன வந்து அப்படியே கை தட்டி எந்திச்சு நின்னு பாராட்டணும் போல தோணுது. ஆனா அட் த சேம் டைம் என்னோட ஐடியா, என்னோட ஆசை என்னன்னு சொல்லி கேட்டல. ஏன் இந்த மாரிலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்டல. என்னோட ஆசை என்ன அப்படின்னா, அமைதியான, அழகான ஒரு சூரிய உதயத்த பார்க்கறது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அவர் சொல்றாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஸோ 2மே வேற விஷயம் தானே அப்படின்ற மாரி நீங்க யோசிக்கலாம். பட் ஆனா அப்படி கிடையாது. இங்க ஏன்னா எல்லாமே ஒண்ணு தான் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவர் சொல்றாரு. இன்னும் கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு கார் வாங்கணும் அப்படின்றது ஆசை இருக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வேள சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்றது ஆசை இருக்கலாம். ஸோ 2மே அவங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட்டா வச்சிருக்காங்களோ, அந்த மாரி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, இவ்ளோ பணம் இருக்கு, இவன் பெரியவன், இவ்ளோ பணம் இருக்கு, இவன் சின்னவன் அப்படின்னு சொல்ல முடியாது. இவன் கேரக்டர் நல்லா இருக்கு, இவன் பெரியவன், இவன் கேரக்டர் படும் பட்டமா இருக்குது, இவன் ரொம்ப மோசமானவன், இவன் ரொம்ப கீழ அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல அந்த மாரி நீங்க எதையுமே பிரிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஒண்ணு தான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. யுனிவர்சல் கான்செப்ட் படி. ஏன்னா இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷங்க உருவாக்குனது. அப்படி இருக்கிறப்ப இங்க இருக்கிறது எல்லாமே சரிசமமான ஒரு விஷயம் தான். ஸோ நீ கிரைம போய் வெளியில எதிர்த்து சண்டை போடுற, அது வந்து உனக்கு அந்த அளவுக்கு மெயினா இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் நீ சொல்லி கன்சிடர் பண்ணலாம். ஆனா அட் த சேம் டைம் எனக்கு இந்த சூரிய உதயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்குது. ஸோ நான் இத வந்து பார்த்தீங்கன்னா, அழகா பார்க்கிறத நான் இம்பார்ட்டன்ட்டா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு. டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றது தான் உண்மை. பட் ஆனா அத நம்மளால ஏத்துக்க முடியாது. நம்ம எல்லாருமே இந்த ஃபீலிங்ஸுக்கு ஏத்த மாரி நம்ம வாழ பழகிட்டோம். ஸோ அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல போய் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். எப்படி உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இத ஏத்துக்க முடியலையோ, ஸோ ஏத்துக்கிட்டாலும் இத அக்செப்ட் பண்ணிட்டு வாழ முடியாதோ, அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரூஸ் வெயினும் அத பண்றாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோட உயிர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான சூரிய உதயத்த விட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? முக்கியமான ஒண்ணு தானே அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ் வெயின் சொல்றாரு. ஸோ சொல்லிட்டு நான் இங்க கத்துக்க வேண்டியது எல்லாமே கத்துக்கிட்டேன். ஸோ நான் காதம் போட நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூஸ் வெயின் சொல்லிட்டு இருக்காரு.
அண்ட் ஒரு பக்கம் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா வராரு, "என்ன டைம் ஆயிடுச்சுல்ல, நீ போ வேண்டிய நேரம் வந்துருச்சு தானே. ஆனா நீ என்னதான் இருந்தாலும் அவன பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கல்ல, ஆண்டன் உன்ன ஃபாலோ பண்ணி எங்க எதையுமே வந்து அவன் கத்து போனான்னு யோசிச்சுட்டு இருக்க தானே" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ப்ரூஸ் வெயின் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு. இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது தான் என்னோட பொழுதுபோக்கு. அது மட்டும் இல்ல, உன்னோட ஆல்ஃபர்ட் அதுக்கப்புறமா டானா இவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அது உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காட்ட நம்ம ப்ரூஸ் வெயின் பதறி போய், "என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன புடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் இவரு, "என்ன என் மேல ஏன் டென்ஷன் ஆவுற? அவங்க இறந்துட்டாங்க. அதத்தான் நான் உன்கிட்ட சொல்றேன்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல ஆண்டன் எல்லையை மீறிட்டான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரூஸ் வெயின் ரொம்ப கோவமா வெளியில போய் பார்க்க, ஆண்டன் திடீர்னு காயத்தோட வந்து கீழ விழுறாரு. "ப்ரூஸ், அவங்க வெளியில இருக்காங்க. அவங்கள நீ தடுத்து நிறுத்தியே ஆவணும். அவங்கள நீ தடுத்து நிறுத்தலன்னா நம்ம எல்லாத்தையுமே மொத்தமா முடிச்சுருவாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணது நீ தானே ஆண்டன். ஏன் இப்படிலாம் பண்ண? எதுக்காக நீ இந்த மாரி ஆல்ஃபர்ட் பக்கமும், டானா பக்கமும் எதுக்காக போன? பிரச்சனை உனக்கும் எனக்கு தானே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இந்த மாரி பண்ண?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல, "நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் அந்த டாக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா வராரு. அவன் சொல்றது உண்மதான். நான் கொன்னுட்டாங்கன்னு தான் சொன்னேன். ஆனா இவன் கொன்னுட்டான்னு நான் சொல்லவே இல்லையே. கொன்னவன் வெளியில இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனும் சொல்றான். அவன் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ப்ரூஸ் வெயின் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ தன்னால இன்னும் எத்தனை உயிர் தான் போப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு, வெளியில இருக்கவன கன்ஃபரண்ட் பண்றதுக்காக நம்ம ப்ரூஸ் வெயினும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியாகி வெளியில போறாரு. ஸோ வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, மழை பயங்கரமா பெய்யுது. இடி சத்தம் இடிச்சுக்கிட்டு இருக்க. தூரத்தில ஒரு அசாசின் வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கிறான். "நீ தானே இதெல்லாம் பண்ணது, நீ தானே கொன்னது" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூஸ் வெயின் டென்ஷன் ஆகி அவன அடிக்க போறான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கையில இருக்க பிளேட்ஸ்லாம் இந்த பக்கம் தூக்கி போட, இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் ஆண்டன் கிட்டேருந்து பாரோ பண்ணியிருந்த அந்த கேப் மாரி ஒண்ணு இருக்குல்ல, ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, அத வச்சு அந்த டேகர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தடுத்து நிறுத்திடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை பயங்கரமா மோத ஆரம்பிக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த இடியோட சத்தமும், மழையோட சத்தமும் தரையில இடிக்கும்போது எப்படி இருக்குமோ, அந்த மாரி இவங்க 2 பேரோட கத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, உரைய ஆரம்பிக்குது. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஸ் வெயினோட ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துருச்சு. அண்ட் ப்ரூஸ் வெயின் அத பத்தி கவலையே படல. "என்னோட கையால அடிச்சு உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிறத நான் ஃபீல் பண்ணணும். ஸோ அதுலருந்து எனக்கு வர சந்தோஷம் இருக்குல்ல, அத நான் ஃபீல் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே நம்ம ப்ரூஸ் வெயினும் அவரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவன் யாரு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியல. அவன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அப்பியர் ஆயிருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் மாத்தி, மாத்தி சண்டை போட ப்ரூஸ் வெயினுக்கு கோவம் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் அவர் அந்த பக்கம் நம்ம ஆல்ஃபர்ட இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு கோவமும் அதிகமாவுது. ஸோ 2த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இவன் கிட்ட காட்டுறாரு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மலையிலேருந்து கீழ தள்ளி ஆல்மோஸ்ட் அவன் கீழ விழப்போறான். நம்ம ப்ரூஸ் வெயின் அவன புடிச்சிடுறாரு. ஆனா அவன் கால்ல இருக்க ஒரு கத்தி வச்சு நம்ம ப்ரூஸ் வெயினோட கைய கிழிச்சு அவன் திரும்ப கீழ விழுந்துடுறான். கீழ விழுந்துடுறான். மீன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அங்கருந்து ப்ரூஸ் வெயின் கிட்டேருந்து தப்பிச்சு கீழ விழுறான். பட் ஆனா அவன் திரும்ப எந்திரிச்சுடுறான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெருசா அடியும் படல. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் வெயின் எதுக்காக நீ கொன்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், "நான் நெறைய பேர கொன்றுருக்கேன் என் வாழ்நாள்ல. ஆனா உனக்கு தேவையானவங்க யாரையுமே நான் கொன்னது கிடையாது." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றான். நம்ம ப்ரூஸ் வெயினுக்கு புரியல. "அப்ப நீ யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ அதுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "உன்ன நான் ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ராஸ் அல் குல்க்காக நான் உன்கிட்ட இப்ப வந்திருக்கிறேன். ராஸ் அல் குல் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சீக்கிரமா வந்துரு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கருந்து மறைஞ்சிடுறான். நம்ம ப்ரூஸ் வெயின் திரும்ப கோவத்தோட அந்த வீட்டுக்குள்ள திரும்ப அந்த டாக்டர போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த ஃபோட்டோ எல்லாமே ஃபேக். ஏன்னா, இப்ப வந்தவன் யூஸ் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கத்தி தான் யூஸ் பண்றான். அந்த ஃபோட்டோல ஹெட் ஷாட்ஸ் ஐ மீன் கன் ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த மாரி இருந்துச்சு ஹெட்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவன் அத கொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து அவன் கொல்லல அப்படின்றதையும் சொல்லிட்டான். எப்படி ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் சொன்னாரோ, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ் வெயினையுமே ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ ப்ரூஸ் வெயின இந்த மாரி லிமிட்ஸ்க்கு புஷ் பண்ணா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இத ட்ரை பண்ணியிருக்காரு. இத தெரிஞ்சுக்கிட்ட ப்ரூஸ் வெயின் அவர அங்கேயே அடிச்சு போடுறது மட்டும் இல்லாம, ஆண்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கூட்டிட்டு வெளில வராரு. ஸோ நம்ம ஆண்டன் இந்த மாரி உன்ன ஃபாலோ பண்ணி நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அறுத்தலாம் விடல. அது எல்லாத்தையுமே பண்ணது அவங்க தான் அப்படின்றதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டன் சொல்ல. நம்ம ப்ரூஸ் வெயினும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட நீ தான் அப்படின்னு சொல்லி நெனச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப வருஷம் சொல்ல முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதங்கள் கழிச்சு, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, மீட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம, திரும்ப அவங்க பழைய மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி அடுத்து நம்ம ராஸ் அல் குல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ ராஸ் அல் குல் எங்க இருக்கிறான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு போயிருக்கான் கடைசியா வந்தவன். ஸோ இந்த ராஸ் அல் குல் யாரு? அவன் எப்படி நம்மள இத்தன நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறான்? ஸோ அவன்ட்ட அப்படி என்ன விஷயங்கள்லாம் இருக்குது? ஸோ அவன நம்ம தேடி போலாம். ஸோ அவன்கிட்ட இருந்து நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம் தானே! அப்படின்ற மாரி ஒரு நெனப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 2 பேருமே கிளம்பி ஆண்டன் அண்ட் ப்ரூஸ் வெயின் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ராஸ் அல் குல மீட் பண்றதுக்காக போறாங்க. அண்ட் இதோட இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. நான் உங்க எல்லாருக்குமே இந்த இஷ்யூ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இஷ்யூல வந்த அந்த டாக்டர் இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ எனக்கு டிசில இருக்க ஃபேவரைட் கேரக்டர்ஸ்ல அவருமே ஒருத்தர். இதுவரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. சிம்பிளா இந்த ஒரு இஷ்யூல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவர பார்த்துருக்கேன். வேற எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. ஹியூகோ ஸ்டேஞ்ச கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா, வேற சில காமிக்ஸ்லலாம் பார்த்துருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பேட்மேன் மாரி வேஷம் போட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் ஆனா எனக்கு அந்த அளவுக்கு ஃபேவரைட் கிடையாது ஹியூகோ ஸ்டேஞ்ச். பட் ஆனா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். பட் ஆனா இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. ஸோ இவரும் சரி, மிராக்கிள் மோலி அப்படின்ற இன்னொரு கேரக்டரும் இருக்கு. ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா,
எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். பட் ஆனா நான் படிச்ச ஸ்டோரீஸ தவிர வேற எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்க வந்த மாரியே ஞாபகம் இல்ல. மிராக்கிள் மொழியும் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு நான் நான் படிச்ச அந்த ஸ்டோரியில தான் கிரியேட்டே பண்ணப்பட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா மிராக்கிள் மொழிய பார்த்தா அப்படி தெரியல. இதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்குது. ஸோ உங்க யாருக்காவது அவங்கள தெரியும், இல்ல வேற ஏதாவது ஸ்டோரீஸ்ல நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, மறக்காம கீழ வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க. நான் அந்த ஸ்டோரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்ல அப்படின்னு சொல்லி மறக்காம கீழ கால் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாரி நான் அடுத்து இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க் யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பாய் எவரிவன். சீ யூ சூன்.